இந்த கண்ணையோ ஒரு கிட்னியையோ ஒருவன் தானமாக கொடுத்தால் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று சொல்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் சீதக்காதிகளாக மாறிவிடுவார். செத்தும் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உறுப்புகளை தானம் செய்வதுதான் அதற்கு சிறந்த வழியாக இருக்கும். இஸ்லாத்தில் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட காரியங்கள் கூட நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படுகிறது. தடை செய்யப்பட்ட காரியங்கள் கூட நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு பன்றி இறைச்சி சாப்பிடுவது கூடாது இஸ்லாத்தின்படி. இந்த வசனத்தை இதை சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால், நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால், நீங்கள் பாவம் செய்கின்ற எண்ணம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் அதனை சாப்பிடுங்கள். பன்றி இறைச்சி சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்கும் ஒருத்தருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு ஆளே இல்லாத ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டான், பன்றி இறைச்சி மட்டும் தான் இருக்கு, வேற வழி இல்ல, சாப்பிடலாம். என்ன நோக்கம் இருக்கணும்? இறைவா, நான் ஒரு பாவத்தை தான் செய்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். அனுமதி கிடைச்சிருந்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது. ஆக எல்லை மீறாமலும் பாவம் செய்கின்ற எண்ணம் இல்லாமலும் அதனை செய்ய வேண்டும். ஆக நெசசிட்டி ஓவர் ரூல்ஸ் ப்ரோஹிபிஷன் என்று சொல்வார். ஒரு தடை செய்யப்பட்ட காரியம் நெருக்கடியின் போது அனுமதிக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு உயிரை காப்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம். இதிலே இஸ்லாத்திலே எந்த தடையும் இல்லை.